Exercise 2.7, question number 1, division number 5. So division number 5, actually 1 minus 5, 25 minus 125 போகுது. And 6th division பார்த்துக்கோங்க 120, 60, 30, 18 and going. 7th division 16, 4, 1, 1 by 4 and going. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 5th, 6th, 7th 3 டிவிஷனும் கொடுத்துருக்கிற சீக்வன்சி ஜிபியா இல்லையா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, பார்க்கலாம். Exercise 2.7. Question number 1, division number 5. The 5th division, sum 1 minus 5 plus 25 minus 125 and going. So இப்போ இதில் T1, T2 அதை நம்ம மார்க் பண்ணலாம். This is T1, T2, T3, T4. Solution. இப்போ R அப்படிங்கிறது T2 by T1 minus 5 by 1, it is minus 5. R is equal to T3 by T2. 25 divided by minus 5. Simplify பண்ணா நமக்கு minus 5 கிடைக்கும். R is equal to T4 by T3. T4 minus 125. So T3 25. So இது simplify பண்ணாலும் minus 5 வந்திருக்கும். So எல்லா common ratio same இருக்கு. Therefore, it is GP. So next question number 1 ல 6th division. Division 6, 120, 60, 30, 18 is going. இப்போ நீங்க term பக்கத்துல T1, T2, T3, T4 மார்க் பண்ணிக்கலாம். So common ratio formula பார்த்தீங்கன்னா R is equal to T2 by T1. 60 divided by 120. 0, 0 கட் பண்ணிக்கோங்க. Then 1, 6, 2, 6 are 12. 1 by 2 வருது. R is equal to T3 by T2. T3 30 by 60. 0, 0 கட் பண்ணிக்கலாம். 3 by 6 is also 1 by 2. வீடியோ கிளியரா தெரியல மேம். கிளியரா தெரியலனா எப்படி சொல்றப்பா? மேம் அங்க பிளரா இருக்கு மேம். இங்க கிளியரா தான இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி வரேன்.
கோகுல் மேம். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப போடு பார்க்கலாம். எஸ் மேம். அதான் நல்லாதான் இருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே தெரியுது. இப்போ ஓகே. ஓகே, இங்க கரெக்டா தான் இருக்கு. என்ன நீ பாரு. என்ன இப்போ கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கும். இருக்கும் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். ஓகே. இப்போ கோகுல் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு மேம். So R is equal to T3 by T2. 30 by 60 is equal to 1 by 2. Next R பார்க்கோனா T4 by T3. 18 by 30. See 18 by 30. இதை simplify பண்ணி பார்த்தீங்கன்னா the 9 twos are 18. 1 2 is 2. Remainder 1. 5 twos are 10. So again third table cut பண்ணலாம். 3 threes are 9. 5 threes are 15. 3 by 5 வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லா ஆரும் சேமா இருக்கா அப்படின்னு பார்த்தா கடைசி ஒன்று சேமா வரல. therefore it is not a GPன்னு சொல்லலாம். அதாவது T2 by T1 equal to T3 by T2. Last one not equal to T4 by T3. Therefore it is not GP. Sixth division question 16 4 1 1 by 4 and going. This is first term, second term, third term and fourth term and going. The common ratio R is equal to T2 by T1. So T2 4 by 16. Simplify பண்ணி பாருங்க. 1 4 4 4 are 16. 1 by 4 வரும். Then R is equal to T3 by T2. T3 வந்து 1. T2 4 is 1 by 4. அப்படியே வச்சுக்கலாம். R is equal to T4 by T3. T4 1 by 4. The whole thing divided by T3 is 1. 1 by 4 divided by 1. It is 1 by 4. So all the common ratios same. Therefore, it is GP. So நம்ம common ratio same அப்படிங்கிறத கூட எழுதலாம். அதாவது common ratio same. Therefore, it is GP. இதான் கொஸ்டின் நம்பர் 1ல உள்ள கடைசி டிவிஷன். இப்போ கொஸ்டின் நம்பர் 1ல உள்ள டிவிஷன்ஸ்ல என்ன கோகுல்? எஸ் மேம். புரிஞ்சுது மேம். புரிஞ்சுதா? எஸ் மேம் புரிஞ்சுச்சு மேம். ஏதாவது டிவிஷன் டவுட் இருக்கா? இல்ல மேம் 7th டிவிஷன் போடவே இல்லையா மேம்? சோ அதுல 7th டிவிஷன் இப்பதானே போட்டுண்டா. சரி எட்ல ஒரு சம் ஸ்கிப் பண்ணிக்கணும். சரி 6th அதான் 7 6 நம்பர் போட்டுட்டேன். நம்பர் தான் தப்பா போட்டுட்டேன். சம் டன். எஸ் மேம். ஓகேவா? குட். எஸ்.
So 2.7 exercise second question. Write the first three terms of a GP whose first term and the common ratio are given below. So எல்லா divisionsலயும் first term A given or given. So நம்மளுடைய question என்னன்னா first three terms கண்டுபிடிக்கணும். So first three terms na first term A, second term AR, third term AR square. இதுல substitute பண்ணா sum complete ஆயிடுது. இப்போ second question பார்க்கலாம். Exercise 2.7, question number 2. So question number 2 la division number 1. A equal to 6, R is equal to 3. So A6, R is equal to 3. நம்ம வந்து first three terms கண்டுபிடிக்கணும். So first three terms are, first எழுதிடலாம். Solution. The first three terms are A, AR, AR square. So A, this is 6. AR, 6 into 3, it is 18. AR square, 6 into 3 square, 6 into 9, it is 54. Therefore, the first three terms are 6, 18, 54. 6, 18, and 54. This is the division number 1. இல்ல doubt இருக்கா? டவுட் இல்ல, புரிஞ்சிச்சு. Okay. Division number 2. A is equal to root 2. R is equal to root 2. Solution. The first three terms are A, AR, AR square. So next term keta AR cube வரும். So இதுல the first three terms calculate பண்ணலாம். A is equal to root 2. AR, A plus a root 2, R plus a root 2, ரெண்டு multiply ஆனா 2 ஆயிடும். AR square, root 2, A root 2, R root 2 the whole square. Root to the whole square 2 வரும். இந்த term root 2 as it is. Therefore, the first three terms are root 2, 2, 2 root 2. So third division பார்க்கலாம். So division 3. A is equal to 1000 and R is equal to 2 by 5. Solution. The first three terms are A, AR, AR square. So A என்ன? A is 1000. AR 1000 into 2 by 5. Simplify பண்ண முடிஞ்சா simplify பண்ணிக்கலாம். 1 5. 2 5s are 10.
0 0 multiply பண்ணா 400 a r square 1000 into r square 2 by 5 into 2 by 5 1 5 2 5s are 10 0 0 again 1 5 4 5s are 20 0 40 into 2 into 2 multiply பண்ணுங்க the 2 is 4 4 4 is 16 160 therefore the first 3 terms are 1000 comma 400 comma 160 so doubt இருக்கா கூகுள் டவுட் இல்லை மேம். உனக்கு புரியுதா எஸ் மேம், புரியுது மேம். exercise 2.7 question number 3 in a GP 729 243 81 and going find T7 seventh term என்ன அப்படிங்கிறது question mark general term தெரியும் so TN க்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா எஸ் டி சொல்லு பார்க்கலாம் பழைய ஃபார்முலா இந்த ஃபார்முலாவா மேம்? GP ல TN a plus a power r power n minus 1 A R power n minus 1 a r power A n minus 1 R power n n minus minus 1 1 ஓகேவா படிக்கும் பொழுதே A R power n minus 1 சொல்லி படிச்சாதான் மறக்காது ஓகேவா எஸ் மேம். exercise 2.7 question number 3 in a GP 729 243 81 and going find T7 solution so இந்த கொடுத்திருக்கிற GP ல first term A is equal to 729 அவங்க GP கொடுத்துட்டாங்க so common ratio நம்ம எதை வச்சாலும் கண்டுபிடிக்கலாம் T2 by T1 கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா T3 by T2 கூட கண்டுபிடிக்கலாம் so R is equal to T2 by T1 243 divided by 729 so இப்போ இது வந்து third table கட் பண்ண முடியும் 8 3s are 24 1 3 again 2 3s are 6 1 வரும் 4 3s are 12 3 3s are 9 so again இது வந்து third table cancel ஆகும் 2 3s are 6 remainder 2 7 3s 21 8 3s are 24 1 so again this is third table 9 3s 27 2 3s are 6 2 7 3s are so finally இது 9th table கொடுத்துடலாமா 1 9 is 9 3 9s are 27 இப்போ R is equal to 1 by 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் A is equal to 729 R is equal to 1 by 3 so நம்மளுடைய question வந்து T7 actually TN formula எழுதி காட்டுறேன் TN is equal to A R power n minus 1 T7 A R power 7 minus 1 6 ஆயிடும் substitute பண்ணுங்க A placeல 729 R ஓட placeல 1 by 3 whole power 6 729 so 1 power 6 1 தான் 3 ஓட power 6 என்னன்னு பாருங்க actually 3 3s are 9 அப்புறம் 27 into 27 27 into 27
It is 729. So நமக்கு 729 கிடைக்கு. இதை கட் பண்ணிடலாம். It is 1. But T7 is equal to 1. Therefore, 7th term is 1. The sum doubt இருந்தா கேட்டுக்கோமா. டவுட் இல்ல மேம். So full புரிஞ்சுச்சா? எஸ் மேம். So doubt இருக்கா? இல்ல இல்ல மேம். இல்ல மேம். Okay. ஃபார்முலா என்ன யூஸ் பண்றோம்னு தெரியுதா? எஸ் மேம். ஓகே, ஃபார்முலா சொல்ல முடியுமா? Tn is equal to AR power n minus 1. AR power n n minus 1. படிக்கும் பொழுதே கிளியரா படி. Exercise 2.7, question number 4. Find x so that x plus 6, x plus 12, x plus 15 are consecutive terms of a geometric progression. ஒரு ஜிபில இது வந்து கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா அடுத்தடுத்த டேர்ம்ஸா இருக்கு. எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கூகுள் கொஸ்டின் புரிஞ்சுச்சா? எஸ் மேம். சோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா. எஸ் மேம். இது ஒரு ஜிபில 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். Exercise 2.7, question 4. Find x so that x plus 6, x plus 12 and x plus 15 are consecutive terms of a GP solution. The given terms by எடுத்து first எழுதிக்கலாம். x plus 6, x plus 12, x plus 15. So are consecutive terms of a GP. Suppose நீங்க இத T1, T2, T3 ன்னு எடுத்துக்கலாம். So நம்ம aim வந்து x வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். GP ன்னு கொடுத்ததுனால common ratio same. Since it is GP, common ratio same. The common ratio எப்படி போடலாம்? T2 by T1 is equal to T3 by T2. T2 x plus 12 by x plus 6 is equal to x plus 15 by x plus 12. Just cross multiply பண்ணா போதும். So cross multiplication உங்களுக்கு புரியும். So cross multiply பண்ணா போதும். X plus 12 the whole square, same term whole square போடலாம். X plus 15, x plus 6. So in the left hand side, a plus b the whole square format la irukku. You know that formula, a square plus b square plus 2ab. A square, b square 144, 2ab. So 2 into 12, 24x is equal to, in the two terms அப்படி உள்ள multiply பண்ணிடலாம். X into x, x square, x into 6, 6x,
plus 15x and 15 into 6 is 90 வரும் உங்களுக்கு plus 90. So equal க்கு left hand side right hand side same term வந்து கட் பண்ணலாம். x square கட் பண்ணிக்கலாம். Then எல்லா termsையும் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. So it is 24x. இந்த x இங்க வந்து minus 6x minus 15x. இதோட constant plus 144. The 90 left on the minus 90 equal to 0. So 15 plus 6 na 21. 24 minus 21 plus 3x. 144 the 90 less பண்ணிரலாம். 144 minus 90 is 54. So plus 54 equal to 0. So இப்போ x தான் நம்ம calculate பண்ணணும். அதை மட்டும் leftல வைக்கலாம். 3x is equal to minus 54. X is equal to minus 54 by 3. Simplify பண்ணுங்க. 1 3 is 3 or 2 வரும். Remainder is 24. 8 3 is 24. The minus sign. So x is equal to minus 18. That is the answer for question number 4. இந்த சம்ல டவுட் இருந்தா கேட்கலாம். புரிஞ்சிருச்சு மேம். So ஃபுல்லா புரிஞ்சிச்சா? எஸ் மேம். ஏதாவது கால்குலேஷன்ல டவுட் இருக்கா? இல்ல மேம். ஈஸியா இருக்கா கஷ்டமா ஃபீல் பண்றியா? ஈஸியா இருக்கு மேம். ஈஸியா தான் இருக்கு. So question number 5, find the number of terms. Find the number of terms in the following. The number of terms அப்படினா இதுல கொடுத்திருக்கிற சீக்வென்ஸ்ல எத்தனை terms இருக்கு? So n கண்டுபிடிக்கணும். n small n கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா so a that is the first term. So t1 t2 a r and the last term நீங்க tn எடுத்துக்கலாம். tn is equal to that number. tn place ல a r power n minus 1 அப்படி போட்டீங்கன்னா அதுல இருந்து என்ன கொண்டு வரலாம். So இந்த கொஸ்டின்ல நமக்கு 2 divisions இருக்கு. Question number 5ல 2 divisions இருக்கு. ஒவ்வொரு டிவிஷனா போடலாம். இந்த சம் வந்து 2 மார்க் செக்ஷன்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். Exercise 2.7. Question number 5. Find number of terms. Find number of terms of the GP. Division number 1. 4, 8, 16 and going 8192. Solution. The first term, that is T1. 4. இதை நம்ம A note பண்ணலாம். So A is equal to 4. Common ratio R is equal to T2 by T1. So T2 8, T1 4. Simplify பண்ணுங்க 2 வரும். R is equal to 2. So last term இல்லையா அதை Tn note பண்றோம். Tn is equal to 8192. You know the formula A R power n minus 1 is equal to 8192. Substitute A and R. A is 4, R value is 2, power n minus 1 is equal to 8192. So our aim is to find n. So 2 to the power n minus 1 மட்டும் லெஃப்ட்ல இருக்கட்டும். இந்த 4 ரைட்ல வந்துச்சுன்னா divided by 4. 8192 by 4.
The fourth table cut பண்ணி பார்க்கலாம். 1 4 2 4s are 8 1 divided ஆகாது 0 19 4 4s are 16 remainder 3 32 8 4s 32 but 2 power n minus 1 is equal to 2048. So left side base 2 வா இருக்கிறதுனால இந்த 2048 நம்ம factorize பண்ணலாம். 2048 so 2 வா வச்சு factorize பண்ண போறோம். 1 2 is 2 0 2 2s are 4 4 2s are 8 2 5 2s are 10 1 2 is 2 2 2s are 4 2 2 2s are 4 1 வரும் 5 2s are 10 again or 1 remaining 6 2s are 12 so 2 1 2 is 2 2 2s are 4 1 8 2s are 16 2 6 2s are 12 4 2s are 8 again 2 3 2s are 6 2 2s are 4 2 1 2 is 2 remainder 1 6 2s 12 again 2 8 2s are 16 2 4 2s are 8 2 2 how many 2s are there count it 1 2 3 4 5 6 7 8 9 10 11 so 2 to the power n minus 1 is equal to 2 power 11 base equal powers are equal the base equal powers are equal so n minus 1 is equal to 11 so actually this is 11 n is equal to 11 this minus 1 comes to right hand side it is plus 1 so n is equal to 12 so totally 12 terms in the given sequence therefore the number of terms is equal to 12 so division number 1 completed. So having any doubt in this division? No, ma'am. Is it easy or? Easy, ma'am. Okay, good. Question number 5, division 2. Find the number of terms of the GP. Find the number of terms of the GP. 1 by 3, 1 by 9, 1 by 27 is going 1 by 2187. Solution. The A, that is a first term. The T1 mention manala is 1 by 3. Or T2 by T1. So T2 1 by 9. T1 1 by 3. The next line 1 by 9. The division into a matron. The denominator reciprocal 3 by 1. 1 3 is 3. 3 3s are 9. So R is equal to 1 by 3. So A is 1 by 3. R also 1 by 3. The last term taken as Tn. Tn is equal to 1 by 2187. You know the formula Tn A R power n minus 1. This is equal to 1 by 2187. Substitute A and R. The A is 1 by 3. R is 1 by 3. And power n minus 1. This is equal to 1 by 2187. Three right side கொண்டு வந்துடலாம். So 1 by 3 whole power n minus 1 is equal to உங்களோட denominator rightல வரும்போது numerator 3 by 2887. Actually இது வந்து third table cut பண்ணி பார்க்கலாம். 1 3 7 3s are 21.
again 2 3s are 6 ஒரு 2 வரும் 9 3s 27. ஸோ இந்த 729 இங்க 3 இருக்கிறதுனால 3ங்கிற நம்பர்ல ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 2 3s are 6, remainder 1, 4 3s are 12, 3 3s are 9. Now 3 8 3s 24, 1 3 3 2 3s are 6, 2 7 3s 21, 3 9 3s 27, 3 3 3s are 9. How many 3s are there? Count it. 1 2 3 4 5 6. So என்ன எழுதலாம்னா this is equal to 1 by 3 whole power 6 because 1 power 6 is 1, 3 power 6 is 729. In left hand side 1 by 3 whole power n minus 1. Here base equal, it is 1 by 3 1 by 3, therefore these powers are equal. So n minus 1 equal to 6, n is equal to 6 plus 1. So n is equal to 6 plus 1, therefore n is equal to 7. So number of terms, therefore number of terms is equal to 7. Second division doubt irukama? இல்ல டவுட் இல்ல புரிஞ்சிச்சு. Okay. So question number 6 பார்க்கலாம். In a GP, the ninth term is 32,805 and the sixth term is 1,215. Find the 12th term. As in the pattern questions important. Sometime இந்த 2 மார்க்ல இருக்கலாம் இல்ல 3 மார்க்ல இருக்கலாம். ஆனா சால்விங் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். சம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 6. Exercise 2.7. Question number 6. In a GP, the ninth term is 32,805. Sixth term is 1,215. Find the 12th term. எதெல்லாம் given பாருங்க. 9th term given and 6th term given. This is a question mark. 12th term is a question mark. So GP ன்னு கொடுத்திருக்காங்க. Solution. So GP. So 9th term. So given first எழுதுங்க. So T9 is equal to 32,805. And 6th term. T6 is equal to 1,215. So question mark பாத்தீங்கன்னா the 12th term is a question mark. So then calculate பண்ணணும். So இதுல இருந்து first T9 is equal to 32,805. So T9 is A R power 8. So Tn formula உங்களுக்கு தெரியும் A R power n minus 1. Using that formula Tn9 is equal to A R power 8. This is equal to 32,805.
This is taken as number 1 equation, and T6 is equal to 1215. Same formula, a r power 5 is equal to 1215. This is number 2 equation. So divide the equation 1 by 2. The first equation 2 by divide பண்ண போறோம். So left hand side is a r power 8. Here left hand side a r power 5 is equal to 32,805 is divided by 1215. So cancel பண்ணுங்க. a get cancelled. r power 8 r power 5 simplify பண்ணா r cube வரும். Is equal to இந்த term நம்ம cancel பண்ணலாம். So எவ்வளவு simplify பண்ண முடியுது simplify பண்ணிக்கலாம். First fifth table cut பண்ணுவோம். 6 5 30, remainder 2, 28, 5 5s are 25, remainder 3 30, 6 5s 30 is 1 5. Here 2 5s are 10, remainder 2, 21, 4 5s 20, 1, 3 5s are 15. The 6 5 6 1 by 6 5 6 1 by 243. Is இப்போ the right hand side கிடைக்கிற term வந்து நம்ம factorize பண்ணி something whole cube ன்னு கொண்டு வரலாம். இது further simplify பண்ண முடியுதுன்னா simplify பண்ணிக்கலாம். Third table கட் பண்ணி பார்க்கலாம். 2 3s are 6, 1 3 is 3, remainder 2, 26, 8 3s are 24, remainder 2, 7 3 is 21. Here 8 3 is 24, 1 3. This is again third table. 7 3 is 21, 2 3s are 6, 2 வரும், 9 3 is 27. 2 3s are 6, remainder 2, 7 3 is 21. 729 by 27 கிடைச்சிருக்கு. So again இதை cancel பண்ண முடியும். நமக்கு கிடைச்சது r cube is equal to 729 by 27. இந்த r cube இந்த கோகுல் இதை கேன்சல் பண்ணதெல்லாம் புரிஞ்சுச்சா உனக்கு? எஸ் மேம். எல்லா ஸ்டெப்ஸ்மே கட் பண்ணது புரிஞ்சுச்சா? தேர்ட் டேபிள்ல எஸ் மேம். டவுட் இல்ல? இல்ல மேம். ஓகே. So r cube is equal to 729 by 27. So இப்போ இது again third table கொடுங்க. 2 3s are 6. Remainder 2. 7 3s 21. 2 3s are 6. Remainder is 1. 4 3s are 12. 3 3s are 9. Here 9 3s 27. So 243 by 9 is now 8 3s 24. 1 3 is 3. 3 3s are 9. Again third table. 1 3 is 3 denominator. Here 2 3s are 6. Remainder 2 is 21. 7 3 is 21. So r cube is equal to 27. 27 is a 3 cube. R cube is equal to 3 cube. Here base power is equal. Therefore base equal. So r is equal to 3. So r value தெரிஞ்சாச்சு. A value calculate பண்ணோம். Substitute r in any one of the two equation. அது 1 and 2ல நம்ம எதுனாலும் substitute பண்ணலாம். So நம்ம second equation எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன equation இருக்கு. The second equation substitute பண்ணுவோம். The equation number 2 is a r power 5 is equal to 1215.
A R place la 3 power 5 is equal to 1250. We need A. A is equal to 1215 into 1 by 3 power 5. நாங்க நியூமரேட்டர்ல இருக்கு ரைட் சைடு வரும்போது டினாமினேட்டர். இந்த நம்பர் 3ல கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் லைன்ல வேணா 1215 into இது 3 பவர் 5. ஸோ இப்படி கூட எழுதிக்கோங்க. ஸோ 1 3 is 3, 4 3s are 12, 0, 5 3s are 15. Again 1 3, 1 3 is 3, remainder 1, 10 வந்திருக்கும், 3 3s are 9, again 115, 5 3s are. So 135 இருக்கு. Now 1 3 is 3, இங்க கட் பண்ணி போட்டேன், 4 3s are 12, 1, 5 3s are 15, again 1 3, 1 3 is 3, remainder 1, 5 3s are 15, 1 3, 5 3s are 15. So A is equal to 5. So A value 5. So question பார்த்தீங்கன்னா 12th term is a question mark. The T12, that is A or power 11. So formula வேணா சைடில் எழுதிக்கலாம். Tn is equal to A or power n minus 1. The A placeல 5, or வந்து உங்களுக்கு 3 வந்துச்சு, 3 power 11. So இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 ஓட பவர் 11னா நீங்க மல்டிப்ளை பண்ணா டேக் மோர் டைம். ஸோ அது வந்து டைம் வேஸ்ட் ஆகும். பெரிய நம்பர் ஹையர் பவர்ல இருந்தா கீப் as it is. Therefore the 12th term of a GP is 5 into 3 power 11. இந்த கொஸ்டின் டவுட் இருக்காப்பா? அவுட் இல்ல புரிஞ்சிச்சு மேம். ஸோ ஃபுல்லா கிளியரா புரிஞ்சா? எஸ் மேம்.